TalkPeace Academy Elite, YouTube, and WhatsApp coaching. வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது PGTRB எக்ஸாம் 2026 கல்வி உளவியல் பாடத்திற்கான வீடியோவாகும். கல்வி உளவியல் பாடத்திலிருந்து சுதந்திர இந்தியாவின் கல்வி குழுக்கள் என்ற தலைப்பிற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ. இது இலவச வகுப்பு 17 யூனிட் நம்பர் 1. உங்கள் சாக்பீஸ் அகாடமி இந்த பயிற்சியை உங்களுக்காக இலவசமாக நமது யூடியூப் சேனலின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த இலவச வகுப்பில் பங்கெடுத்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் தினம்தோறும் நடக்கும் தேர்வு பயிற்சியில் கட்டணம் கட்டி சேர்ந்து பயிற்சியும் பெறலாம். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்கள், உங்களுக்கு தேவையான வீடியோக்கள், அதில் தேர்வு பயிற்சிகள் என்று தினம்தோறும் நடைபெற்று கொண்டுள்ளது. இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் பக்கத்துக்கு போகலாம். இதற்கு முன்னர் வெளியான வீடியோவில் சுதந்திரம் அடையாத இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கல்வி குழுக்கள் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் கல்விக் கொள்கை, அதனால் உருவாக்கப்பட்ட குழுக்கள் என்னவெல்லாம் இருந்தன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதந்திர இந்தியாவில் கல்விக் கொள்கை. இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் கல்விக் கொள்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. இந்திய சமூகத்தின் பன்முகத்தன்மை காரணமாக நாட்டில் பல பிரச்சனைகளும் சவால்களும் தோன்றின. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னால் நிறைய சவால்களை இந்தியா சமாளிக்க வேண்டியது இருந்தது. இந்த சவால்களை எதிர்கொள்ளவும் கல்வி பிரச்சனைகளுக்கு விரிவான கொள்கைகளை பரிந்துரைக்கவும் இந்தியாவில் கல்வி முறையை மேம்படுத்தவும் அரசு கல்வி ஆணையங்களை நிறுவியது. இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணணுன்னா நிறைய குழுக்களை உருவாக்கணும், கல்வி ஆணையங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆணையங்களை உருவாக்கியது நமது இந்திய அரசு. அவைகள்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா 1950 இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை 1950 தான் ஏற்றுக்கிட்டோம். கல்வி என்பது மாநில மற்றும் மத்திய அரசுகளின் பொறுப்பாக மாறியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசுக்கும் பங்கு உண்டு, மத்திய அரசுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயக போக்கை கடைபிடிக்கும் நாட்டின் ஸ்திரத்தன்மையும் முன்னேற்றமும் நன்கு படித்த வாக்காளர்களை சார்ந்துள்ளது என்பதை அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அங்கீகரித்தனர். எப்படி வாக்காளர்கள் இந்த அரசாங்கத்தையே உருவாக்குகிறார்களோ அதை போல தான் இந்த கல்வியும் அமைய வேண்டும் என்பது தான் இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அரசியல் அமைப்பு கல்வி வாய்ப்பின் சமத்துவம் என்ற கொள்கையை மட்டும் வலியுறுத்தவில்லை, நேர்மறையான பாகுபாடு கொள்கையின் மூலம் சமூக நீதியை அடைவதையும் வலியுறுத்தியது. எல்லா மக்களும் இங்கே சமம்தான் அப்படின்ற அந்த சமத்துவத்தை மட்டும் சொல்லவில்லை, நேர்மறையான பாகுபாடு கொள்கையின் மூலம் சமூக நீதியை அடைவதையும் வலியுறுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வி மூலமாக தான் சமூக நீதியவே நிலைநாட்ட முடியும் அப்படின்றதையும் வலியுறுத்தி கூறினார்கள். சுதந்திர இந்தியாவில் கல்விக் கொள்கைகள் அவ்வப்போது அமைக்கப்பட்ட கல்வி ஆணையங்களால் நெருக்கமாக செல்வாக்கு செலுத்துகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கொள்கைகளை உருவாக்கக்கூடிய ஆணைய குழுக்களாக உருவாக்கப்பட்டன. பின்வரும் பிரிவில் இந்த முக்கியமான ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகளின் சிறப்பம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. என்னென்ன ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டன, அவைகள் கல்வியை மேம்படுத்துவதற்காக என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தன அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான முதல் ஆணைக்குழு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக கல்வி ஆணையம். பல்கலைக்கழக கல்வி ஆணையம் 1948 ஆண்டில்
அதை உருவாக்குனாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழக கல்வி ஆணையமானது 1948 தான் உருவாக்குனாங்க. இந்திய பல்கலைக்கழக கல்வியின் நிலை குறித்து அறிக்கை அளிக்கவும், நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப விரும்பத்தக்க மேம்பாடுகள் மற்றும் நீட்டிப்புகளை பரிந்துரைக்கவும் 1948 ஆண்டு டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழக கல்வி ஆணையம் சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் ஆணையமாகும். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியாவில், அதுவும் சுதந்திர இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் ஆணையம், கல்வி ஆணையம் எதுன்னு கேட்டால் பல்கலைக்கழக கல்வி ஆணையம்தான். ஒரு விரிவான மற்றும் பிரம்மாண்டமான அறிக்கையை தயாரித்த ஆணைக்குழுவானது நீண்டகால காலனித்துவத்திலிருந்து எழும் சவால்களை எதிர்கொள்வதற்கு கல்வி முறையை மறுசீரமைப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பொதுவான சுபிட்சத்தை அதிகரிப்பதற்கும் பயனுள்ள மற்றும் செயல்பாட்டு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கும் பணியை அமைத்தது. அதாவது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தது. அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகள் வரக்கூடாது, நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைகளை மறுசீரமைக்கணும். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை இந்த ஆணைக்குழு தயாரித்தது. அடுத்த தலைமுறையினருக்கான உயர்கல்வி என்பது நாடு உருவாக்க உத்தேசித்துள்ள கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த கல்வியானது, உயர்கல்வியானது எப்படி வழங்குகிறோம், அது எப்படி பயன்பட போகுது, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு மிகப்பெரிய நோக்கமாக அதை வச்சு தான் இந்த கல்வி ஆணையம் உருவாக்கப்பட்டது. ஆளுமையின் முழுமையான வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அறிவையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதை இந்த ஆணையம் நோக்கமாக கொண்டிருந்தது. ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸ்களை உருவாக்கணுன்றது தான் இந்த ஆணையம் மிக முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. அனைத்து மாணவர்களுக்கும் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகணுன்றதுக்காக பல இடங்களில் யூனிவர்சிட்டி உருவாகணுன்றத மிக மிக முக்கியமான நோக்கமாக வச்சிருந்தது. இப்போ பல்கலைக்கழக கல்வியை உயர்மட்ட கற்றலுக்கான ஒரு முக்கிய படியாக அது கருதியது. ஸோ பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டாலே அது உயர்மட்ட கற்றல் அப்படின்ற ஒரு நிலைமையை இந்த ஆணையம் கருத்தில் வைத்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுவதன் முக்கிய குறிக்கோள் பிராந்தியம், சாதி, பாலினம் மற்றும் பிராந்தியத்தை பொருட்படுத்தாமல் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் உயர்கல்வியை அணுகுவதாகும். ஒரு பகுதியில் போய் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்கன்னா அங்கே சாதி பார்க்கக்கூடாது, பாலினம் பார்க்கக்கூடாது, அந்த பகுதியில் என்ன இருக்குன்றதை பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கிற அனைவருக்கும் உயர்கல்வியை கொடுப்பது போல தான் அந்த பல்கலைக்கழகங்கள் அமையணும்னு யோசிச்சிச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப கல்வி முறையை மறுசீரமைக்க இந்த அறிக்கை முன்மொழிந்தது. ஸோ தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த கல்வி முறையை மறுசீரமைக்கணும்னு இந்த ஆணையம் முடிவெடுத்துச்சு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பல்கலைக்கழக கல்வி ஆணையத்தின் பரிந்துரைகள். இந்த யுஜிசி என்ன நமக்கு பரிந்துரைகள் கொடுத்தார்கள் அப்படின்றத தான் மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இதிலிருந்து தான் நம்மளுக்கு ஒன் மார்க் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ முதல் பரிந்துரையை பாருங்கள். உயர்கல்வி தரத்தை பராமரிக்க அகில இந்திய அளவில் பட்டப்படிப்பு தேர்வு மற்றும் மதிப்பீடு சீரான தன்மையில் இருக்க வேண்டும். இதுதான் முதல் பரிந்துரை. அதாவது இந்திய அளவில் பட்டப்படிப்பு தேர்வு வைக்கணும், அதை மதிப்பீடு செய்யணும், அது சீரான தன்மையில் இருக்கணும் அப்படின்னு முதல் பரிந்துரை. ரெண்டாவது பரிந்துரை, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். இந்த ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்காலர்ஸ்க்கு, அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க,
நம்ம ஒரு காலத்தில் எம்ஃபில் இருந்தது, அதுக்கப்புறம் டாக்டரேட் பண்ணுவாங்க. இப்போ டைரெக்டாகவே டாக்டரேட் பண்ண முடியும். அந்த டாக்டரேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும்னு சொல்லிச்சு இந்த ஆணையம். 3வது பரிந்துரை என்ன அப்படின்னா, பல்கலைக்கழக அதிகார வரம்பிற்குள் போதுமான வசதிகள் இருக்கணும் மற்றும் அலுவலர்களை கொண்ட கல்லூரிகளை நிறுவுதல். எல்லா அலுவலர்களும் அடங்கிய ஒரு கல்லூரிகளையும் நிறைய நிறுவணும் அப்படின்றது தான் என்னுடைய 3வது பரிந்துரை. 4வது பரிந்துரை, கல்லூரிகளில் பட்டப்படிப்பு வரை வருகை பதிவை கட்டாயமாக்குதல். ஏன்னா சில பேர் ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜுக்கே போகாமல் பட்டம் வாங்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுக்காக வருகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டது. 5வது பரிந்துரை, பல்கலைக்கழக ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், வாசிப்பாளர், பேராசிரியர், அதாவது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 3 வகையாக பிரிக்கப்படுறாங்க. எப்படின்னா, விரிவுரையாளர்கள், வாசிப்பாளர்கள், பேராசிரியர் என 3 பிரிவுகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் 3 வகையில் இருக்கணும். ஒன்று லெக்சரர்ஸ், ஒன்று ரீடர்ஸ், இன்னொருத்தவங்க ப்ரொஃபஸர்ஸ், அப்படி இருக்கணும். 6வது பரிந்துரை, ஆசிரியர்களின் ஓய்வு வயது 60ஆக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆணையம் சொல்லுச்சு. பேராசிரியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 64 வயது வரை நீட்டிப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஆகணும்னா 60 வயசு, அதே இது பேராசிரியர்களாக இருந்தாங்கன்னா 64 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நீட்டிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ஆணையம் பரிந்துரை பண்ணாங்க. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மாணவர் நல ஆலோசனை குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மாணவர் நல ஆலோசனை குழு. அடுத்தது, கல்லூரிகளுடன் இணைந்த தரமான விடுதிகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கல்லூரிகளுக்கு பக்கத்திலேயே விடுதிகளும் அதோடு கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் தரமான விடுதிகளாக கட்டப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. அடுத்து 9வது பரிந்துரை என்னென்னா, தேர்வு முறையில் ஏற்படும் குறைகளை களைய ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் நிரந்தர முழுநேர தேர்வு துறை என்ற அமைப்பை நிறுவ வேண்டும். முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்வு துறை இருக்கணும். அப்போ தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு இது பரிந்துரைத்தது. அடுத்து 10வது பரிந்துரை, ஆண்டு முழுவதும் வகுப்பறைகளில் நடைபெறும் செயல்பாடுகளை தேர்வு மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டராக அதனால தான் பிரித்து வச்சாங்க. ஆண்டு முழுக்க என்ன நடக்குதோ அதை தேர்வுகள் மூலமாக மதிப்பீடு செய்யணும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முதுகலை மற்றும் தொழிற்கல்வி தேர்வுகள் எழுத்துத் தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. எழுத்துத் தேர்வும் இருக்கணும், வாய்மொழி தேர்வும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கணும், ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வைவா வாஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த டெஸ்ட்டும் இருக்கணும். இதெல்லாம் உள்ளடக்கியதாக முதுகலை மற்றும் தொழிற்கல்வி தேர்வுகள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த பரிந்துரை, ஒவ்வொரு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் பெரிய நூலகங்களையும் பயிற்சி பெற்ற நூலகர்களையும் கொண்டிருக்க வேண்டும். பெரிய லைப்ரரி வச்சுருக்கணும், அதில் லைப்ரரியன்ஸும் நல்ல படித்தவங்களாக வைக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்தது. ஸோ இதுவரைக்கும் நாம் பார்த்தது என்ன அப்படின்னா, பல்கலைக்கழக கல்வி ஆணையத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அது என்னென்ன பரிந்துரைகள் செய்தது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அடுத்த ஆணையம், ரொம்ப முக்கியமான ஆணையம், இடைநிலை கல்வி ஆணையம். இந்த இடைநிலை கல்வி ஆணையம் 1952 உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த 1952ஆம் ஆண்டில் டாக்டர் ஏ லட்சுமண சுவாமி முதலியார் தலைமையில் இடைநிலை கல்வி ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் தனது அறிக்கையை 1953ஆம் ஆண்டில் அரசுக்கு சமர்ப்பித்தது. இந்தியர்களின் கல்வி பிரச்சனைகள் குறித்து இந்த அறிக்கை ஒரு பரந்த பார்வையை வழங்கியது மற்றும் உற்பத்தியின் செயல்திறனை அதிகரிக்க முன்மொழிந்தது. ஸோ 52 உருவாக்கப்பட்ட இந்த குழு, இந்த ஆணையம் 53 தன்னுடைய
அறிக்கையை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்தாங்க. அவங்களும் சில பரிந்துரைகளை கொடுத்தாங்க. ஸோ இடைநிலை கல்வி ஆணையம் எப்படி செயல்படணும், என்னென்னலாம் அதில் வழங்கப்படணும் அப்படின்னு சில பரிந்துரைகள் கொடுத்தாங்க. அதையும் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இடைநிலை கல்வி அப்படின்னா நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூலை நினச்சிக்கிருப்பாங்க. அது கிடையாது. +1 +2ன்னு சொல்லக்கூடிய கல்வியை தான் இடைநிலை கல்வின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா +2 காலேஜில் போய் தான் படிப்பாங்க. பியூசின்னு சொல்லி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸுன்னு சொல்லி படிப்பாங்க. ஏன்னா 10th அப்புறம் +1 +2ன்னுலாம் அந்த காலத்தில் இல்லை. ஸோ அந்த 2 வருஷத்தை காலேஜில் போய் பியூசின்னு படிப்பாங்க. இன்னும் சில மாநிலங்களில் அந்த முறை தொடர்ந்து கொண்டு தான் உள்ளது. ஆணைக்குழுவின் அறிக்கை உயர்நிலை பள்ளி படிப்புகளை பல்வகைப்படுத்தவும், ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உயர்நிலை பள்ளி படிப்பு தான் சொல்கிறாங்க, அதாவது மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பல்வகைப்படுத்தவும் பல்நோக்கு உயர்நிலை பள்ளிகளை நிறுவவும் பரிந்துரைத்தது. நிறைய உயர்நிலை பள்ளிகளை நிறுவ பரிந்துரைத்தது. இந்தியா முழுவதிலும் ஒரே மாதிரியான முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது மற்றொரு யோசனையாகும். மேலும் தொழில்நுட்ப பள்ளிகள் அமைக்கவும் பரிந்துரைத்தது. ஸோ டெக்னாலஜி சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலையும் ஆரம்பிக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி பரிந்துரை செய்தது. சுதந்திர இந்தியாவில் இடைநிலை கல்வியின் வளர்ச்சியில் முதலியார் ஆணையத்தின் பரிந்துரைகள் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. ஸோ அந்த முதலியார் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன்னா மிகவும் நடைமுறை மற்றும் பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவதற்காக பெரும்பாலான கல்வியாளர்கள் அதன் பரிந்துரைகளை பாராட்டியுள்ளனர். இருப்பினும் இந்த அறிக்கையின் வரம்புகளை சுட்டிக்காட்டியவர்கள் சிலர் உள்ளனர். இதுக்கும் சில லிமிட்ஸ் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சில பேர் அதையும் சுட்டி காமிச்சாங்க. ஏன்னா சில பேர் பாராட்டினாங்க, பல பேர் பாராட்டினாங்க, சில பேர் அதை இன்னும் வேணும் அப்படின்னு சில அவங்களுடைய பரிந்துரைகளையும் கொடுத்தாங்க. ஆணையத்தின் பரிந்துரைகளில் புத்துணர்ச்சி இல்லை என்றும் பழைய கொள்கைகளின் பிரதிபலிப்பு என்றும் உண்மையில் செயல்படுத்த முடியாத முழுமையற்ற மற்றும் திரிக்கப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். ஸோ ஆணைக்குழுவின் அறிக்கையில் பெண்கள் கல்வியை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பையும் வழங்கவில்லை. ஸோ இந்த ஆணையத்தினுடைய மிகப்பெரிய குறையாக சொல்லக்கூடியது என்னென்னா, பெண் கல்விக்கு இவங்க எந்த ஒரு பரிந்துரையும் செய்யவில்லை என்பது தான். அப்போ இந்த இடைநிலை கல்வி ஆணையம் என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தன அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இடைநிலை கல்வி ஆணையத்தின் பரிந்துரைகள். முதல் பரிந்துரையை பாருங்கள். தேசிய மற்றும் சமூக உணர்வுடன் தங்கள் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஏற்க தயாராகவும் தங்கள் நாட்டிற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராகும்படியும் சிறந்த குடிமக்களை உருவாக்குவது இடைநிலை கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். அதாவது படிக்கிற மாணவர்களை இந்த நாட்டிற்காக இயங்குவதற்காக தயார்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கிய பரிந்துரையாக, முதல் பரிந்துரையாக கூறியிருக்கிறார்கள். ரெண்டாவது பரிந்துரை, இடைநிலை கல்வியை முடித்த பின்னர் ஒருவர் தன்னைத்தானே பராமரித்து கொள்ளும் அளவு சம்பாதிக்கும் திறனை உள்ளடக்கியதாக தொழிற்சார் பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றது ரெண்டாவது பரிந்துரை. அதாவது இந்த இடைநிலை கல்வியை ஒருத்தர் படித்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க தனக்குத்தானே தேவைப்படுவதை தானே சம்பாதித்து கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த தொழிற்சார் பாடங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்தார்கள். அடுத்து மூணாவது பரிந்துரை, இடைநிலை கல்வியை பயிலும் மாணவர்களிடையே தலைமைத்துவ பண்பை வளர்க்க வேண்டும். அதாவது பர்சனாலிட்டி அப்படின்ற அந்த தலைமைத்துவ பண்பை வளர்க்க வேண்டும். எதனையும் தாங்களே முன்னின்று நடத்துவதைப் போல அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் மூன்றாவது பரிந்துரை. அடுத்து நாலாவது பரிந்துரை என்னென்னா, ஒத்துழைப்பு, ஒழுக்கம், பணிவு, அன்பு, கருணை மற்றும் சகோதரத்துவம்
ஆகிய நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய அறிவியல், இலக்கியம், நுண்கலை, மனிதநேயம், இசை மற்றும் நடனம் போன்றவை பாடத்திட்டங்களில் இருக்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்தது. இவ்வளவு விஷயங்களும் உருவாகணும் ஒரு மாணவங்கிட்ட அப்படின்னா, அவங்களுக்கு அறிவியல் கொடுக்கணும், இலக்கியம் கொடுக்கணும், நுண்கலை கொடுக்கணும், மனிதநேயம், இசை, நடனம் இவையெல்லாம் கொடுத்தா தான் ஒரு மனிதன்கிட்ட என்னென்னலாம் வரும்னா ஒத்துழைப்பு, ஒழுக்கம், பணிவு, அன்பு, கருணை, சகோதரத்துவம் இதெல்லாம் அந்த பர்சன்கிட்ட வருன்றது இவங்க நம்பினாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை கல்வி 7 ஆண்டுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இடைநிலை கல்வி 7 வருஷத்துக்கு படிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 11 முதல் 17 வயது வரையிலான மாணவர்களுக்கானதாக இடைநிலை கல்வி இருக்க வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6வது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வியை தான் இடைநிலை கல்வியாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை தான் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதை இடைநிலை கல்வின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்த பரிந்துரையை பாருங்கள். இடைநிலை கல்விக்கு பின்னர் இந்த 12வது முடிச்சிட்டாங்கன்னா அந்த 11ஆம் வகுப்பை மேல்நிலை பள்ளிகளுடனும் 12ஆம் வகுப்பை இளங்கலையுடனும் இணைக்க வேண்டும்னு ஒரு பரிந்துரையை கொடுத்தாங்க. இதை பற்றி தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னோம் இந்த வீடியோவில். 11ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலில் படிப்பாங்க, 12ஆம் வகுப்பை கல்லூரியில் போய் படிப்பாங்க, பியூசின்னு சொல்லி. அந்த முறையை இந்த குழு தான் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. அடுத்த பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்புகள் 3 வருடங்களாக இருக்க வேண்டும். அதாவது கல்லூரி படிப்புகள் 3 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உயர்நிலை பள்ளி மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் சேருவதற்கு 1 வருட முன் பல்கலைக்கழக படிப்பை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் 12வதுன்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பியூசின்னு படிப்பாங்க. ஸோ அது அந்த காலத்தில் இருந்தது. தற்பொழுது சில மாநிலங்களில் மட்டும் நடைபெற்று கொண்டுள்ளது, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதை நம்ம 12வதுன்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லையே கொண்டு வந்துட்டோம். அதனால தான் அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா 10+1+2 அதுக்கப்புறம் காலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேல்நிலை 1ஆம் ஆண்டு, மேல்நிலை 2ஆம் ஆண்டுன்னு அதனால தான் அதுக்கு பேர் வச்சுருக்கோம். இன்னும் அது பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன் அதை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுன்னு வைக்கிறாங்கன்னா, அது காலேஜில் படிக்க வேண்டிய ஒரு படிப்பு தான் பள்ளிக்கு கொண்டு வச்சுக்கிட்டோம். அடுத்து 10வது பரிந்துரை என்ன அப்படின்னா, முன் பல்கலைக்கழக படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தொழிற்முறை படிப்புகளில் சேர அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தொழில்முறை பயிற்சி, அதாவது இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகளில் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதையும் அனுமதிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அனைத்து மாணவர்களுக்கும் உள்ள கட்டாய பாடங்கள் தவிர்த்து விருப்ப பாடங்களை 7 குழுக்களாக பிரித்து வகைப்படுத்தி பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும்னு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. காமனாக எல்லாரும் படிக்கக்கூடிய பாடமாக சில பாடங்களை வச்சுட்டு தனித்தனி பாடங்களாக ஒரு 7 குழுக்களாக பிரிக்கப்பட வேண்டும் அனைத்து மேஜர் சப்ஜெக்டுகளும் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை இவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம இடைநிலை கல்வி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை பற்றியும் பார்த்தோம். அதற்கு முன்னர் பல்கலைக்கழக கல்வி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை பற்றியும் பார்த்தோம். இன்னும் சில தலைப்புகளில் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னர் உருவான குழுக்களை பற்றி பார்க்க உள்ளோம். அதை அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த தேர்வு பயிற்சியில் நீங்கள் சேர்ந்து பயன்பெற விரும்பினீர்கள் என்றால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி. நன்றி.